அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வி சிம்மோட டேட்டா பேலன்ஸ், வேலிடிட்டி, நெட் பேலன்ஸ் எல்லாமே இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எப்போ வேலிடிட்டி முடியுது, ஒரு நாளுக்கான டேட்டா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வி சிம்மோட அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே வி சிம்மோட அப்ளிகேஷன் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி காட்டுதோ இதே மாதிரி தான் காட்டும். இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா வி சிம்மோட கம்பெனி அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் இப்போ வி சிம்மோட நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நான் என்னோடய வி சிம்மோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போவே பார்த்தீங்கன்னா உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாகின் ஆகிக்கும். ஆனதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வி அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுதான் உங்கள் நம்பரோட டீட்டெயில்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்கள் நம்பர் காட்டும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது ஒரு நாள் டேட்டா. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 GB வச்சுருப்பீங்க, 1.5 GB, 2 GB வச்சுருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 GB ஒரு நாளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1.7 GB இன்னும் ஆக்டிவில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் வேலிடிட்டி எப்போ முடியுமோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ டேட்டா பேலன்ஸ், கால் பேலன்ஸ் எல்லாம் முடியுதுன்னு சொல்லி தெரியாமல் அப்படி இருப்பீங்க. சடனாக எப்போயாவது ஒரு நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலே நெட் பேலன்ஸ் இருக்காது. ஸோ உங்கள்கிட்ட நார்மல் அமௌண்ட் இருந்தால் கூட, கூகுள் பே இருந்தால் கூட ஈஸி பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னாக்க நீங்கள் உங்களோட வேலிடிட்டி முடியறதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே செக் பண்ணி நீங்களே உங்கள் மொபைல்லே உங்களோட டேட்டாவிலே நீங்கள் ஈஸி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான பேலன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா பேக் டீட்டெயில்ஸுன்னு இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பேக் போட்டிங்களோ அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிங்க, எந்த டேட்டில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னு இருக்கும். ஒரு நாளுக்கு 2 GB, அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. அதேமாரி வீக்கெண்ட் ரோல் ஓவர். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. மேக்ஸிமம் 300 299 அது ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 GB இருக்குது அப்படின்னா 1 GB யூஸ் பண்ணியிருக்கீங்க, 1 GB யூஸ் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னாக்கா அது அப்படியே கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகாது. வர சனி ஞாயிறு, அதாவது சாட்டர்டே சண்டேவில் ஆட் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு GB யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த 5 GBயும் சேர்ந்து, அது இல்லாமல் அன்றைய சனிக்கிழமை 2 GB, ஞாயிற்றுக்கிழமை 2 GB, இது டீட்டெயில் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஆட் ஆகி சனி ஞாயிறு வரும். நீங்கள் தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர். அதுக்கப்புறம் பேக்கில் வந்துக்கோங்க. பேக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிம்மு, அதாவது இப்போ நம்பரை டைப் பண்ணி ஓடிபி வந்து இப்போ என்ன நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த சிம்மு யாரோட பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்ரஸ் டீட்டெயில் முதற்கொண்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே மை அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யாரோட பேரில் இருக்கோ அந்த பேரு காட்டும், அந்த நம்பர் காட்டும். அதுக்கப்புறம் கீழே, அதாவது ரைட் சைடில் அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் யாரோட பேரில் இருக்கோ அவங்களோட ஃபுல் அட்ரஸ், அதாவது வீட்டு நம்பர் முதற்கொண்டு, பின்கோடு முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது உங்கள் அட்ரஸ் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி அட்ரஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸும் இல்லாமல் யாருனே தெரியாத ஒரு டீட்டெயில்ஸாக இருந்துச்சுன்னா அந்த சிம்மு உங்கள் ப்ரூஃபில் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த சிம்மு மிஸ் ஆச்சு, ஏதாவது இஷ்யூ அப்படின்னா உங்களால் ரிட்டன் வாங்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா போர்ட் பண்ணிக்குவாங்க. போர்ட் பண்ணிங்கன்னா வோடஃபோன் டு ஜியோவோ, இல்லை ஜியோவிலேருந்து ஏர்டெல், இந்த மாதிரி வேறு அதர் நெட்வொர்க் போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லை, நான் அதர் நெட்வொர்க் மாற விரும்பலை, இதே நெட்வொர்க் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சிம்மு தொலைஞ்சி போச்சு, ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு புதுசாக போய் சிம்மு வாங்கினீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களோட கரண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிடும். இது முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா யாரோட பேரில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எப்போ வேலிடிட்டி முடியுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமாக அன்னன்னைய டேட்டுக்கு நம்ம எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.